எல்லாமே டெக்னீஷியன் ரெஸ்பெக்ட் கொடுத்தா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும் சரி, அவங்களை எப்படி கேர் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து சூப்பராக பார்த்துரு. அது மாதிரி டிஓபி ஜார்ஜெல்லாம் சான்ஸே இல்லை சார். நீங்கள் அந்த விஷுவல் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அவ்வளோ அழகாக பட்டின பாகத்தை அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக காட்டியிருப்பாரு அவர். அதுல பெரிய பங்கு அவருக்கு இந்த படத்தில். அதுக்கப்புறம் ஜெயராம் சார்லாம் சொல்லவே தேவையில்ல. அதுதான் கேட்கலாம்னு இருந்தேன். ஏன்னா 2 பேருமே ஃபன்னு தான். ஜெயராம் சார் சரி, ஊர்வசி மேமும் சரி. ஜெயராம் சாரையும் கலாய்க்கிறது, அப்புறம் சஞ்சனா கலாய்க்கிறது, அனந்திகாவை கலாய்க்கிறது. பாண்டரசரோட மைண்ட் செட் யோசனை வருது, எப்படி கண்ட்ரோல் பண்ணியிருப்பாரு எல்லாரும் அப்படின்னு. ஐயோ அது டூ மச். அவர் வந்துட்டு என்ன சொல்ல மாஸ்டர், இவங்க இப்போ கலாய்க்கத்தில் வந்துட்டு வெறுப்பேற்றி விட்டணும், வெறுப்பாகி உங்களை வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ண, இப்போ கடுப்பாய் ஒன்று பண்ணல அந்த மாதிரி மாஸ்டர். அந்த மாதிரி உங்களுக்கு கொலை வெறி வரணும்ண்ணா, அவனுக்கு வரணும். அப்படியா சார், ஓகே சார், நாமளும் போட்டு தாக்குறது என்னன்னா, ஐயோ அது அதுக்கப்புறம் தாண்டி நம்ம ஃப்ளோல அடிக்கிறது. ஆமாம் அப்படி சொல்றாரு. அது 2-3 டைலாக் வந்து திவ்யா அவங்க தான். ஏன்னா அவங்க தான் மெயின் ஆஃப் த இதில் வந்து மெயின் ஏரியா ஒர்க் பண்ணுது. அசோசியேட் டைரக்டர் அவங்க தான் ஒர்க் பண்ணாங்க. ஃபுல்லாக அவங்க தான் எனக்கு வந்து டைலாக் சொல்கிறது, இது மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாமாயா, ஓகே பண்ணலாம், இது போடலாம், இதை போடுங்க, அதை போடுங்கன்ட்டு அவங்க தான் பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ வந்துட்டு ஓப்பன் பேஸ் தான். அந்த டைலாக் இருக்கும், இந்த டைலாக் மாதிரி நம்ம வேறு ஏதாவது போட்டாலும் ஓகே, இல்லை அதையே அந்த டைலாக்கும் ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா போட்டாலும் ஓகே.